ஹலோ அனைவருக்கும் வணக்கங்க. பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நாங்கள் இருக்க போர்ஷனுக்கு பேக் சைடு கேட்டை ஓப்பன் பண்ணி காம்பவுண்டு மேலே ஏறுறேன். காம்பவுண்டுக்கு அந்த சைடு வெறும் முள்ளாக இருக்குது, தள்ளி ஒரு வீடு இருக்குதுங்க. அந்த சைடு நிறைய ஸ்ட்ரீட் வீடு இருக்குது. நான் எதுக்கு ஏறுறேன்னா, பப்பாளி மரம் எங்கள் போர்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது. பப்பாளி பழம் சாப்பிட்டா எவ்வளோ உடம்புக்கு நல்லதோ, அதே மாதிரி காயை பறித்து வறுவல், பொரியல் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. சரி, நம்ம பப்பாளி காய் பறிப்போம்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி கேட்டை ஓப்பன் பண்ணி பறித்து என் பொண்ணுக்கிட்ட அந்த காயை கொடுக்குறேன். 3 காய் பறித்தேங்க. இன்றைக்கி நான் ஒன்று பொரியல் பண்ணுவோம். டேஸ்ட்டு நல்லா இருந்தால் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் வறுவல் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு 3 காய் பறித்தேங்க. மீதியெல்லாம் பழுத்தோனே பப்பாளி பழம் சாப்பிட்லான்ட்டு. இது ஹவுஸ் ஓனர்கிட்ட கூட நாங்கள் சொல்லலை, நாங்களாம் பறிச்சுக்கிட்டோம் எங்கள் போர்ஷன் பக்கத்தில் இருக்கவும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பேக் சைடு நிறையா தென்னை, வாழை மரம், மாதுளை மரம், பப்பாளி மரம்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்க, 3 காய் பறித்து கொண்டு வீட்டில் வச்சுருக்கேன். 3 காய்ங்க பறித்து கொண்டு வீட்டில் வச்சுருக்கேன். இதில் 1 எடுத்து இன்றைக்கி பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு 2 காய் எடுத்து வச்சுட்டேன். 1 எடுத்து இந்த பாருங்கள் பொரியல் பண்ணிட்டேன். கேரட் மாதிரியே வெங்காயம், மிளகாய், கடுகு, பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பப்பாளி சீவி போட்டு தேங்காய் துருவி போட்டேன். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நானும் சாப்பிட்டேன், பிள்ளைங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னாங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.